18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீ இதை கேட்டு முடிக்கிற நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி செய்யத்தான் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை நீ பொறுத்திருந்து பாரு. எப்பவுமே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அதை பத்திரமா ஒழுங்காக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். சேர்த்ததை நியாயமாக செலவழிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும். ஏன்னா இங்கே பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அதை பத்திரமா சேர்த்து வைக்கிறதுக்கும் சரியான முறையில் செலவழிக்கிறதுக்கும் தெரியாமல் தான் நிறைய பேர் கடங்காரங்களா, கஷ்டப்படுறவங்களா, பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறவங்களா மாறிடுறாங்க. முதல்ல இப்போ நான் உனக்கு அவசரமான செய்தி சொல்ல வந்ததின் காரணமே இதுதான். பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனே அதை சரியான முறையில் பார்த்து செலவு செய். இது மூணுமே, இந்த 3 திறமையுமே உனக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். பணத்தை சம்பாதிக்கும் புத்தியும் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை சரியாக சிக்கனமாக செலவழிக்கும் புத்தியையும் உனக்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் தலையெழுத்தை நீயே சரியான முறையில் அமைச்சுக்கோ என் செல்லமே. உன்னை விட்டு யாரோ விலகி போகிறாங்கன்றதுக்காக மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி தேடி நெருங்கி போகாதே. அப்படி உன்னை விட்டு போனவர்களை நீ தேடி போகும்போது உன்னுடைய மதிப்பு மரியாதையும் தானாகவே குறையத் தொடங்கும். யார் உன்னை வேணாம்னு ஒதுக்குறாங்களோ, யார் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களே வியக்கும்படி அவர்கள் கண்முன்னால் நீ வாழ்ந்து வைராக்கியமாய் இருந்து நின்று காட்டணுமே செல்லமே. எப்போதும் யாருக்கிட்ட என்ன பேசினாலும் கவனமாக பேசு. ஏன்னா நீ கடுமையான வார்த்தைகளை பேசினாலும் அங்கே வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிடும். அல்லது கவனக்குறைவாக எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீன்னா அங்கே அதுவே பிரச்சனையாக உருவாகிடும். யார் மனசாவது கஷ்டப்படும்படி கசப்பான வார்த்தைகளை பேசினாலும் அது உன் வாழ்க்கையில் வெறுப்பையே உனக்கு பதிலாக கொடுத்துவிடும். அதனால தான் பேசும்போது கவனக்குறைவாகவோ கடுமையாகவோ கசப்பான வார்த்தைகளையோ பேசிவிடாமல் பொறுமையாக இருக்க சொல்கிறேன். மனிதனாக பிறந்த யாரையும் இதுவரை மரணம் ஏமாற்றியதில்லை என்பதைப் போலவே தவறு செய்த யாரும் என் தண்டனையிலிருந்து தப்பவும் முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை காக்கும் கடவுளாக இருக்கும் நானே நீ செய்யும் நல்லது கெட்டதுகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தேவையில்லாமல் அவசரப்பட்டு தப்பான முடிவெடுத்து தயக்கம் கொள்ளாதே என் செல்லமே. நீ அவசரத்திலேயோ கோபத்திலேயோ தவறான முடிவுகளை எடுத்துட்டினா அது வாழ்நாள் முழுவதும் உன்னை முன்னேற விடாமல் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் உன்னுடைய சோம்பேறித்தனமும் உன் லட்சியத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய கெட்ட விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது சோம்பல்தனமோ சோம்பேறித்தனமோ கோபமோ பொறாமையோ இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் எதிர்கொள்ள பழகு. யாருக்கிட்டையும் எதையும் தேவையில்லாமல் எதிர்பார்க்க வேணாம். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நிறுத்தினாலே நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் என் தங்கமே. ஒரு சில பேர் ஆபத்தானவங்க, சுயநலமானவர்கள், பிரச்சனையானவர்கள் தெரிஞ்சும் கூட அவர்களை உன் அருகில் வைத்துக்கொள்வது நாளைக்கு உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால யாரை உன் அருகில் வைத்துக்கொள்வதானாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோ. யாரும் எதற்கும் தகுதியற்றவர் என ஒருபோதும் சிந்தித்து விடாதே. ஏன்னா எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு தனித்துவத்தையும் திறமையையும் நான் கொடுத்து தான் படைச்சிருக்கேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் நீ சொல்கிறது போல நம்பணும், உன்னை நல்லவன்னு நினைக்கணும் முயற்சி செஞ்சினா அது நிச்சயம் வீணானதாகத்தான் இருக்கும். ஏனெனில் இங்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த யாராலும் முடியாது. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நீ நினைக்காதே என் தங்கமே. நீ உன்கிட்ட காசு பணம் இருக்கும்போது உன்னை விட வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு உன்னை மிக சாதாரணமான ஆளாக எண்ணிக்கணும். அதே நேரத்தில் உன்கிட்ட காசு பணம் இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதும் கூட உன்னை நீயே மிகவும் மட்டமாகவோ அல்லது ஏளனமாகவோ நினச்சிடாம உன்னை விடவும் வறுமையானவர்கள் பல பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு உன் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு இனிமே நான் எல்லாத்தையும் சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வாழ்வேன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோ. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எப்போதும் சரியான வழியில் சரியான விஷயங்களை செய்து முன்னேறி போகக்கூடிய ஆளாக இரு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே என் செல்லமே. துரோகத்திலேயே மிகவும் பெரியது நம்பிக்கை துரோகம். ஆனால் அதை எப்போதுமே அன்பானவர்களும் நல்லவர்களும் நம்பியவர்களும் தான் உனக்கு செய்கிறாங்களா? கவலைப்படாத, நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்த, ஆனால் பதிலுக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டார்களே என கவலை கொள்ள வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடுப்பதை போல அதிகம் பேசி திகட்டி விடவும் வேண்டாம். ஏன்னா அதிகம் பேசுகிறவங்களை எல்லாருக்கும் இங்கே பிடிச்சிடாது. அப்படி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தீன்னா ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி நீ எதுக்குமே பயப்படாதவன், உருப்படாதவன், காரியத்துக்கு ஆகாதவன்னு சொல்லிடுவாங்க. நீ பிறருக்கு துன்பம் தராமல் இருந்தாலே போதும். உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் தீர்த்து வைப்பேன் என் தங்கமே.
உன் நல்ல மனசு எனக்கு தெரியும். அதனால தான் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காரியத்தை உனக்கு நடத்தி தரப்போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது சீக்கிரமே ஒன்றுமில்லாமல் நான் போக செய்து உன்னை காப்பாற்றியே தீருவேன்.